சோவண்ணா காண்டிபிராசா இலங்கை ஆசிரியர் சங்கம் வடக்கு மாகாண இடமாற்ற சபை உறுப்பினர். 2024ஆம் ஆண்டு 25ஆம் ஆண்டு சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் வடமாகாண கல்வி திணைக்களத்தால் எந்த ஒரு தொழிற்சங்கங்களுமின்றி தன்னிச்சையாக மேற்கொள்ளப்பட்டது. அந்த தன்னிச்சையாக மேற்கொள்ளப்பட்ட இடமாற்றத்தில் பல குறைபாடுகள் இருந்தது. எங்களால் இனங்காணப்பட்டு நாங்கள் முறையாக மாகாண கல்வி பணிப்பாளருக்கும் மாகாண கல்வி அமைச்சின் செயலாளருக்கும் எழுத்து மூலமாக அறிவித்திருந்த நிலையில் எல்லா தொழிற்சங்கங்களையும் இணைத்து ஒரு இடமாற்ற மேன்முறையீட்டு சபையை கூட்டுமாறு கோரியிருந்த போது வடமாகாண கல்வி பணிப்பாளரும் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளரும் ஆசிரியர்களுக்கு மேன்முறையீடு செய்வதற்கு வாய்ப்பளிக்காமல் மேன்முறையீட்டு விண்ணப்பத்தை கூட வலய கல்வி திணைக்களமோ மாகாண கல்வி திணைக்களமோ பெற்றுக்கொள்ளாமல் அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் ஆசிரியர்களை கடுமையான வார்த்தைகளால் கேவலமாக அவமதித்து இன்சல்ட் பண்ணி அனுப்பி வெற்றியிருந்த நிலையில் இலங்கை ஆசிரியர் சங்கம் கல்வி அமைச்சோடையும் கல்வி திணைக்களத்தோடையும் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் மேற்கொண்டு ஒரு நிலையில் எங்களால் கொண்டு வரப்படுற இலங்கை ஆசிரியர் சங்கத்தால் கொண்டு வரப்படுற மேன்முறையீடுகள் பரிசீலிக்க தயார் என்று உடன்பட்ட நிலையில் பரிசீலிக்கப்பட்டு உடன்பாடு ஏற்படுத்தப்பட்ட நிலையிலையும் உடன்பட்டு வலய கல்வி பணிப்பாளர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்ட நிலையிலையும் அந்த கடிதம் அனுப்பப்பட்ட ஆசிரியர்களுக்கு சிலரை இனங்கண்டு அவைகளுக்கு அப்படி இடமாற்றம் செய்யக்கூடாது என அரசியல் தலையீடு காரணமாக ஏற்படுத்தப்பட்ட நிலைமையில் ஒரு விசேட மேன்முறையீட்டு சபை ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த விசேட மேன்முறையீட்டு சபையானது 4 தொழிற்சங்கங்களையும் உள்ளடக்கி நடந்த கூட்டத்தில் 45 பேருக்கு இடமாற்ற சபையில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது.